வணக்கம் மக்களே, நான் உங்கள் விகே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விபி விளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9. இந்த 9th சீசனில் இவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு கண்டஸ்டன்ஸை நான் இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே நான் பார்த்தது இல்லைங்க. எங்கள் கண்டஸ்டன்ஸை உண்மையிலே இவங்கெல்லாம் கண்டஸ்டன்ஸை எங்கேருந்தா தேடி எடுத்து பறக்குவீங்க? இப்போ வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லேயுமே 8 சீசன் முடிஞ்சு 8 சீசன்லேயுமே யாருமே இந்தளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு பிஹேவியர், ஒஸ்ட்டான ஒரு வார்த்தைகள் எதுவுமே பயன்படுத்தினது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனால் இந்த சீசனில் தான் இவ்வளவு கேவலமான ஆட்கள், கேவலமான மோசமான ஒரு வன்மத்தை கொட்டுற ஆட்கள் தான் இந்த சீசனில் பார்க்க முடிஞ்சு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வேலையில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதையே ஒரு டாஸ்க்காக கொடுத்து அதுக்கான யார் பெஸ்ட்டுன்னு பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தார். பிக் பாஸ் வீடு 3 டீமாக பிரிக்க வேண்டும். கிச்சன் டீம், ரூம் டீம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக, ஆனால் அதில் முழுக்க ஃபன் மட்டும்தான் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கணும், 100% ஃபன் மட்டுமே நான் ஸ்டாப்பாக இருக்கணும் அப்படின்னு, அது மீன்ஸ் 24/7 நான் ஸ்டாப்பாக ஃபன் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம என்ன ஃபனில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதிகமாக. வேலை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் ஃபனில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் ரசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே பரபரப்பாக பாத்ரூம் டீமாக இருக்கட்டும், க்ளீனிங் டீமாக இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபன் பண்ண முடியும் அவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சாம்பார் ஸ்குவாடில் கிச்சன் டீமில் எந்த ஒரு ஃபன்னுமே கிடையாது, சமைச்சு போடுறாங்க. சரி, முதல் நாள் டாஸ்க் முடியுது, எல்லோரும் காயின் கொடுக்க சொல்கிறாங்க. கிச்சன் டீமுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களும் வீட்டை க்ளீன் பண்ணுறவங்களும் கிச்சன் டீமுக்கு ஒவ்வொரு காயின் கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம கிச்சன் டீமு இந்த மாதிரி நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம், சமைச்சு கொடுத்துருக்கோம், நமக்கு எப்படி ஒவ்வொரு காயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ கனியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படிலாம் பண்ண வேணாம், நம்ம எல்லா வேலையும் நாளைக்கு செய்வோம், இன்றைக்கி பண்ணதை விட 100 மடங்கு சேர்த்து செய்வோம், சேர்த்து செஞ்சோம்னா அப்புறம் காயின் கொடுக்கலன்னா நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. சரி, ஓகே. 2ஆம் நாள் பரபரப்பாக சமைக்கிறாங்க, பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க, ஃபன்னு கிடையாது. வேலை நல்லா பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஸோ 2ஆம் நாள் முடிஞ்ச ரிசல்ட் வரப்போ பார்த்தா அதே பாத்ரூம் டீமு இவங்களுக்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க, க்ளீனிங் டீமும் கிச்சனுக்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க. இவங்க காண்டாயிட்டாங்க, என்னடா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு காயின் தான் கொடுக்குறாங்க, நம்ம 2 டீமே பழி வாங்கணும் அப்படின்னு. மக்களே, பழி வாங்கணும், சரிங்களா? பழி வாங்குறது எப்படின்றது நீங்கள் கிச்சன் டீம்கிட்ட பார்த்து கற்றுக்கணும். ஆமாம், இப்படி தான் பழி வாங்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்காங்க எப்படின்றத. ஸோ இவங்க பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, அப்படி என்னடா பண்ண போகிறாங்க, 2 பேத்துக்குமே காயின்ஸ் கொடுக்காம போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். வேறு மாதிரி பண்ண போகிறாங்க இன்றைக்கி, பாரு மூஞ்சில் அடித்த மாதிரி, உனக்கும் காயின் இல்லை அவனுக்கும் காயின் இல்லை சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா பாத்ரூம் டீமுக்கு ஒரு காயினை கொடுத்தாங்க. சரி, ஓகே, பழி வாங்குறதுக்கு ஒரு காயினை கொடுத்துட்டேன். அவனு தானே உனக்கு ஒரு காயின் கொடுத்தான், யார்? க்ளீனிங் டீமுக்காரன் தான் ஒரு காயின் கொடுத்தான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு 4 காயினை தூக்கி கொடுத்துட்டு பாத்ரூம் க்ளீனுக்கு ஒரு காயின் கொடுக்குறேன்னா இதுதான் பழி வாங்குறது. ஸோ இவங்க பழி வாங்குற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு காயின், வீட்டை க்ளீன் பண்ணுறவங்களுக்கு 4 காயினை தூக்கி கொடு, ஏன்னா அவங்க ஜெயிக்கணுமா. இதில் இன்னொரு விஷயத்துக்கு முன்னாடியே நான் சொல்ல வரேன். இந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீக் ஆரம்பிக்கிறே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் சொன்னாங்க, நாமினேஷன் போடுங்க, ஓப்பன் நாமினேஷன் தான் அப்படின்னு. அப்போ விக்ரம் ஒரு நாமினேஷன் பண்ணுறப்போ யார் சொல்கிறாங்கன்னா, பிரஜனை சான்றான்னு சொல்கிறாங்க. இவங்க கப்புலாக வந்திருக்காங்க, இவங்களுக்கு எமோஷனலாக ஒரு பாண்ட் இருக்குது, அது இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு தன்னோட கருத்தை சொல்கிறாப்புல. நாமினேஷனில் கருத்தை சொல்கிறதுக்குலாம் இந்த வீட்டில் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும், சண்டை பண்ணணும்னா நீ எல்லாத்தையுமே கேள்வி கேட்டு எல்லாத்தையும் சண்டை பண்ணுமே. நாமினேஷனில் அவன் கருத்தை சொல்கிறது அவனோட உரிமை, அந்த கருத்தை சொல்கிறக்கும் நீ விட மாட்டேற அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாப்புல. கருத்தை சொன்னதுமே அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கப்புள் கேமில் ஆடவே இல்லை, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், நான் புருஷன் அவள் பொண்டாட்டி, ஸோ நாங்கள் கப்புள்ஸ் தான், ஆனால் இங்கே நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் விளையாடுறோம் அப்படின்றாங்க. ஆமாங்க, இண்டிவிஜுவலாக தாங்க விளையாடுறாங்க, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேது விக்ரம். என்ன மக்களே, உங்களுக்கும் தெரிய மாட்டேது, ரொம்ப இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க. அது எப்படி இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்கன்ற நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்காங்க நீங்களே. ஸோ இவங்க பழி வாங்கணும்னு சொல்லி கிச்சன் டீமுக்கு பாத்ரூம் க்ளீனிங்க்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க. ஏன்டா க்ளீனிங் டீமுக்கு 4 காயினை கொடுத்தீங்கன்னு கேட்டால் அவங்க டீமுக்கு கிச்சன் டீமில் இருந்தே ஷாக்கு, எதுக்கு அவங்க 4 காயின் கொடுத்தீங்க கேட்டால், ஏன்னா அவன் புருஷன் இருக்கான், ஜெயிக்கணும்ல, இவங்க ஜெயிக்கக்கூடாது, அவங்க தான் ஜெயிக்கணும், என் புருஷன் தான் ஜெயிக்கணும். மக்களே, இண்டிவிஜுவல் கேம், கப்புள் கேம் இல்லை, நீங்கள் வேறு தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க, இது கப்புள் கேம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் லைவில் பார்க்குறப்பையும் சரி, லைவில் நான் மோஸ்ட்லி லைவில் பார்த்தேன், 1 hour எபிசோட்லாம் பார்க்கல. லைவில் பார்க்குறப்ப இவங்க பாத்ரூம் போகிறப்பெல்லாம் இவங்கள அவ்வளோ தூரம் விழுந்து என்டர்டெயின் பண்ணி கவனிச்சது பாத்ரூம் டீம் தான். இவங்க க்ளீனிங் டீம் கூட எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே வச்சதே கிடையாது. அவங்க ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, அவங்க ஒரு ஃபன் கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கேம் வைக்கிறாங்க அப்படின்னா கிச்சன் டீமை கூப்பிட்றாங்க, இவங்க அதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கப்போ நீ எதுக்கு அவங்களுக்கு 4 காயின் கொடுத்த? ஏன்னா உன் புருஷன் இருக்கான், அந்த டீம் ஜெயிக்கணும், இது இண்டிவிஜுவல் கேம், சூப்பர், வேறு லெவல். 3ஆவது நாள் டாஸ்க்கு வரும்போதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு நைட்டு. என்னென்னா, இவங்க நம்ம காயினே கொடுக்கல, நம்ம நாளைக்கு ரவா கஞ்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு, சாண்ட்ரா, திவ்யா
3 பேர் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, கனி முன்னாடியே சொன்னாங்கல்ல, இவங்க காயின் கொடுக்கல நம்ம ரவை கஞ்சியை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு ரவை கஞ்சியை ஊற்றுவோம். கேட்டாங்கன்னா கனி மேலே தூக்கி போடுவோம். எங்கள் டீமில் கனி தாங்க சொன்னாங்க, ரவை கஞ்சி போட்டுருவோம் சொல்லிட்டு, நாங்கள் அவங்க சொல்கிறதாங்க நாங்கள் கேட்போம். என்ன பாரு. ஸோ கனி பக்கம் திருப்பி விட்டுலான்ட்டு ஒரு பிளானை போடுறாங்க. பிளானை போடுறப்போ இங்கே கனி ஹாவ் ஏ அதர் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி, நீங்கள் என்னையை கோத்துவருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு நைட்டே சொல்லிட்டாப்புல. நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் எனக்கு அந்த இடத்துல சில விஷயங்கள் தப்புன்னு தோணுச்சுன்னா நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இவங்க சரின்ட்டாங்க. அடுத்து நான் பார்த்தா கிச்சனில் காலைல இவங்க கிச்சன் டீமில் சாண்ட்ராவும் திவ்யாவும் கிச்சன் டீமில் இருக்காங்க. பரபரப்பாக அவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சுட்டு டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கஞ்சி ஊற்றுன்னு முடிவு பண்ணாங்க. கஞ்சி ஊற்ற முடிவு பண்ண கனிக்கு யோசிச்சாங்க, இது என்ன இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. கனி உள்ள கிச்சனுக்குள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி அவங்க வாட்டிக்கு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, என்னமோ பண்ணுறாங்க. அப்போ ஒரு வாக்குவாதம் ஆச்சு, எல்லாம் மன்னிச்சு இவங்க வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்க, தனியாக தெரியணுன்றக்காக பண்ணுறாங்க, ஸ்டாருக்காக பண்ணுறாங்க. அவங்க ஏதோ பண்ணுறாங்கடா, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? எப்படா எவனையாவது காலை வரலாம், எப்படியா எவனையாவது கோத்து விடலாம், எப்படா அவங்க கூட சண்டை இழுக்கலாம், இதை தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சமாதானம் ஆகி சிக்கன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டையெல்லாம் போச்சு. கனிக்கும் அந்த டீமுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வார் நடந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பூண்டு உரிக்கிறாங்க. எப்படியே பூண்டு உரிக்கிறாங்க, பூண்டு தக்காளி எல்லாம் உரிக்கிறாங்க. அது உரிக்கிறது கிச்சன் டீம் கிச்சனுக்குள்ளே தான் பண்ணணும். அவங்க வாட்டிக்கு தட்டை தூக்கிட்டு நடுகாலில் உட்காந்து நாங்கள் பூண்டு உரிக்கிறோம்னு சொல்லிட்டு பூண்டை உரிச்சு கீழே போடுறாங்க. எதுக்கு? க்ளீன் டீமுக்கு வேலை கொடுக்கறதுக்கு. நீங்கள் ஃபன் மட்டும்தானே பண்ணுறீங்க, வேலை செய்ய மாட்டீங்கல்ல. ஸோ இந்தாங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யும்போது ஃபன் வராது, எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பூண்டை ஃபுல்லாக எடுத்து கீழே போடுறாங்க. அவனும் பார்த்தான், சரி க்ளீன் தானே, க்ளீன் பண்ணுவோம், இதில் இருக்க அவங்க முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு விட்டாங்க. பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, கெஸ்ட்டு வர்றாங்க, ஸோ எல்லாம் ரெடி பண்ணிக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமே இந்த சாண்ட்ராவும் பார்வும் பூண்டை கையில் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக போய் சுற்றுறாங்க. வீடு ஃபுல்லாக எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே பூண்டை போட்டு சுற்றிட்டு வராங்க. சூப்பர் டீலக்ஸ் ரூமு, பாத்ரூமு, ஹாலு, லிவிங் ஏரியா எல்லா இடத்துலையும் பூண்டை கொட்டி விடுறாங்க. தோலை மட்டும் இல்லை, பூண்டையே கீழே போட்டு எடுத்தாங்க. இதில் இவங்களாம் ஹைஜீனை பற்றி பேசுகிறாங்க. இவங்க பண்ணுறத பார்த்தா ஹைஜீன் மாதிரியா இருக்குது, கேவலங்க இதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்கிறான், அவங்க வேணும்னே பண்ணுறாங்க, இது விட்டுருங்க, நம்ம பண்ண வேணாம், கெஸ்ட்டு வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பேசி தான் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே. கெஸ்ட்டு வந்து பார்த்துட்டு குப்பையாக இருக்குன்ட்டு க்ளீனிங் டீமுக்கு 1, அவங்களுக்கு 1 கொடுக்குறாங்க. கிச்சன் டீமுக்கு 3 கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் மண்டைக்கு ஏறிடுச்சு. ஆமாம், நாங்கள் உழைக்கிறோம், அது அவங்களுக்கு புரியல, கெஸ்ட்டுக்கு தான் புரிஞ்சுச்சு அப்படின்னு. நீங்கள் செய்கிறீங்கடா, ஆனால் ஃபன் இல்லைடா, அது ஏன்டா, அதான்டா டாஸ்கேவும், அது புரியல. கெஸ்ட்டு வந்து ஏதோ சொன்ன உடனே சரி அப்படின்ட்டாங்க. 3ஆவது நாள் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கீழே ஒஸ்ட்டுக்கு வர்றாங்க. பிக் பாஸ் சொல்கிறார், ஒஸ்ட்டு பிளேயர் 2 பேர் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரியும் சாண்ட்ராவை தான் சொல்லுவாங்க அப்படின்றதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் திவ்யா சொல்லிட்டுருக்காங்க, பாதி பேர் கனியை சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு ஒரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கும் கனிக்கும் ஈக்குவலாக பாயிண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போது சாண்ட்ராவுக்கு பயம், ஐயோ அப்போ நம்ம கூட கனி வந்துடுவாளோ, அது வரக்கூடாது, திவ்யா வரணுன்றதுக்காக. மக்களே இந்த இடத்துலையும் நோட் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் கேம், கப்புள் கேம் இல்லை, இந்த இடத்துல இண்டிவிஜுவல் கேம், அதையும் நோட் பண்ணிக்காங்க. திவ்யா வரணுன்றக்காக இங்கேருந்து ஆப்போசிட்டில் பிரஜனுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, எங்கள் 2 பேரை சொல்லு. எப்படி? எங்கள் 2 பேர் சொல்லு. அது யாருமே வாட்ச் பண்ணல, வீட்டில் இருக்க யாரும் வாட்ச் பண்ணல, சுற்றி இருக்க கேமரா வாட்ச் பண்ணும்ல, பார்க்குற மக்கள் வாட்ச் பண்ணுவாங்க இல்லை. ஸோ அங்கே சொல்கிறாங்க எங்கள் 2 பேர்த்தை நாமினேட் பண்ணு அப்படின்னு. சரி ஓகே. பக்கத்துக்கு பார்வதிட்டையும் போய் சொல்கிறாங்க, எங்கள் 2 நான் கனிக்குள்ளே என்னால் போக முடியாது, எங்கள் 2 நாமினேட் பண்ணு. நம்மால் பேப்பர் ரபடி வராரு. நான் கூட ஏதோ பொண்டாட்டி பச்செல்லாம் கேட்க மாட்டேன், நான் இண்டிவிஜுவல் பிளேயருங்க, நீ என்ன சொல்கிறது, நான் உன்னை நாமினேட் பண்ணுறதுக்கு, நான் இண்டிவிஜுவல் பிளேயர், எனக்கு யாரை தோணும் அவ்வளோ பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி பண்ணுவான்னு பார்த்தா நேராக இருந்துச்சு வந்து, என் பொண்டாட்டி பூண்டு உரிச்சு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, நானே இது இவ்வளோ பூண்டு உரிப்பான்னு எனக்கே தெரியாது, பிள்ளைங்களாம் சந்தோஷப்படுவாங்க, இப்போ நான் போகலைன்னா அவங்க ஜெயிலுக்கு போகிற தடுக்க போகிறாங்க, ஸோ நான் அவங்களுக்கே போகிறேன். என்ன ஒரு பெருந்தன்மை, ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிகிட்டு இருந்தார்ல. நம்ம என்ன சொல்கிறது, ஏன்னா இவங்க தான் இண்டிவிஜுவல் ஆடுறாங்கல்ல, கப்புள் கேம் இல்லை, இண்டிவிஜுவல் கேம். எப்போ பாரு நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ பிக் பாஸ் வர சொல்கிறாரு, காரணம் புரியல, உங்கள் விளக்கம் புரியுது அப்படின்ட்டு. ஸோ காரணம் புரியல, மறுபடியும் காரணம் சொல்கிறாரு. இந்த மாதிரி பூண்டு தோல் அவங்க அங்கங்கே போட்டாங்க, அது வந்து வாண்டடாக போட்ட மாதிரி இருந்துச்சு, க்ளீன் டீம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுறேன். திவ்யா வந்து வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும், அதை கொஞ்சம் ப்ளீஸிங்காக பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி. இதை சொல்ல அங்கே ரெண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா ஒஸ்ட்டுன்னு சொன்னால் கொஞ்சமாவது வருத்தப்படணும், எதாவது ரியாக்ட் பண்ணணும், உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் பிக் பாஸ் ஒரு முடிவு எடுத்தார். சரி ஓகே, ஸோ அவங்க ஆசைப்பட்டபடியே திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். கூடவே என்னென்னு சொல்கிறாரு, ஏன் ஆசைப்படி அவங்க 2 பேருமே இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே அவங்க 2 பேர் தான் செய்யணும்,
சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க செய்யணும். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிலில் போட்டணும் அப்படின்ட்டாப்புல. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க 2 பேரும் வேலை செய்கிறாங்களா, இவங்களை வழி நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம். ஆஹா, சும்மாவே ஆடுவானே, இதில் இந்த பொறுப்பு வேறு கொடுத்துட்டு அவன் தலையில் ஆடுவானே அப்படின்ட்டு பொறுப்பு அவன்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரி ஓகே விக்ரம் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டான். வாங்க வாங்க வேலை ஆரம்பிங்கன்ட்டு வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கா திவ்யா. கிச்சன் நின்று வெண்டைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கா. அப்படி ஸ்லோவாக வெட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் பார்த்துக்கிட்டே இருந்தான், இவன் என்றைக்கு வெட்டி முடிச்சு நம்ம என்றைக்கு சமைச்சு சாப்பிட்டு என்றைக்கு ஆகுறது அப்படின்ட்டு அங்கே இந்த பப்பாளி எட்டு கொண்டு வச்சு, திவ்யா இந்த பப்பாளி வெட்டி எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்றான். சரி ஓகே அப்படின்ட்டு பப்பாலாம் உரிச்சு வெட்டி வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பண்ணிவிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு எல்லோரும் வீட்டு வெளியே போங்க, ஸ்க்ரீன் மூடிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே போட்டு போயிட்டா. அவ்வளோ வேலை நான் என்கிட்ட கொடுத்த வேலையை நான் தான் செய்வேன்னு சொல்லி அக்கறையாக பேசுகிறேன். அந்த பப்பாளி தட்டை தூக்கிட்டு போய் வெளியே வச்சு எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்கலாமே. இவன் பார்த்தான், இது என்ன இப்படியே போட்டு போயிட்டான்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் சபரிட்ட கொடுத்தான். சபரி எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து, நீ கிச்சன் டீம் தானே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் வெட்டிக்கிட்டு இருக்கப்போ திவ்யா வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இது என்னோடய வேலை, என்ன தானே வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எப்படி சபரிட்ட கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு. ஏங்க நீங்கள் வெண்டைக்காய் வெட்டிகிட்டு இருக்கீங்க, ஸ்லோவாக வெட்டுறீங்க, பப்பாளியும் ஸ்லோவாக வெட்டுறீங்க, அப்படியே போட்டு வந்துட்டீங்க. நீங்கள் என்றைக்கு சமைச்சு அது வரைக்கும் பசியில் இருப்பாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நேரத்தில் தாங்க கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்றாங்க. இது ஏற்றுக்கவே முடியாது. ஐயோ நீங்கள் கல்லாட்டாறீங்க, நான் தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு, நீ வேலை செஞ்ச லட்சணம்லாம் எங்களுக்கும் தெரியுமேம்மா, இது நீ தனியாக வேறு சொல்லணுமா. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் மக்கள் யாருமே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போல். ஸோ அந்த இடத்துல வந்து பிரஜன்ட்டை கேட்குறப்ப பிரஜன் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க வேலை செய்யலாம், அப்போ நாளைக்கு நீ தான் பதில் சொல்லணும், ஒன்றா தான் கேள்வி கேட்பான், நல்ல மாதிரி பேசணும்ல. ஆமாம் பரவாயில்லையே, பேப்பர் அப்படி கரெக்டாக பேசுகிறாப்லே அப்படின்னு நினச்சா, கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த செகண்டேவும் பிரஜன் எதிர்த்து எல்லாரையும் கூப்பிட்டுங்க, வாங்க எல்லாம் வாங்க, நான் விக்ரமுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க போகிறேன். வார்னிங்கா? எதுக்கு வார்னிங்க? சரி ஓகே, ஏதோ சொல்ல வர பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தா, நாங்கள் புருஷன் முண்டாட்டி தான், ஆனால் இங்கே நாங்கள் கப்பலா கேமில் இல்லை. இன்னொரு தடவை இந்த மாதிரி புருஷன் முன்னாடி கப்பலா கேம் ஆறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பூண்டு உரிச்சு போட்டாங்கன்னா அது நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கணும், இல்லை வேறு யார்கிட்ட கேட்கணும். ஏன்ட்ட வந்து ஏன் கேட்குற? அப்படி உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிக் பாஸ்ட்டை பேசிவிட்டு கேட்டை திறந்து விடுறேன். பிக் பாஸ்ட்டை சொல்லிட்டு கேட்டை திறக்க சொல்கிறேன். நீ வெளியே போய் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடு. இதெல்லாம் என்ன பேச்சு? இது எப்படி ஆதரிக்கிறாங்க? இப்படி தான் ஒரு ஷோவில் வந்து இப்படி தான் பேசுவாங்களா? கதை தந்தனே இப்போ பொண்டாட்டியை கூப்பிட்டு அப்படின்றது பேசுகிறதெல்லாம். தன்னை பேப்பர் ரவுடி என்ன, நான் ஒரு பெரிய ஹீரோ, பெரிய டானு ஹீரோ, இப்போ டயலாக்லாம் பேசுவேன் நல்லா அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம அது சும்மா இருப்பாப்லையா விக்ரமே? ஐயோ ஆமாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு சொல்லுங்கள், கதவை திறக்க சொல்லுங்கள், என் பொண்டாட்டி நான் கூப்பிட்டு வந்துடுறேன். பதில் இல்லை. ஆப்போசிட்டில் இவன் இப்படி சொல்லுவான்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சொன்ன உடனே மாற்றினான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தான் கஷ்டமாக. ஏங்க இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, ஏன் பேப்பர் ரவுடி நீ தானே சொன்ன, நான் பிக் பாஸ்ட்டை பேசுகிறேன், பேசி கதவை திறக்க சொல்கிறேன்னு சொல்லு. இப்போ பதில் இருக்காது. சும்மா வாய்ஸ் ஆடாலு, நான் பெரிய ரவுடியே, நான் பெரிய ஹீரோ, பஞ்ச் டைலாக்லாம் சூப்பராக பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வாயில் வந்து அடிச்சுவிடாது. அவன் ஒரு ஆளாக நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் உடனே நான் வந்து எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் நாமினேட் பண்ணிங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் நான் பயாஸ்டாக இருந்தேனா அப்படின்னு. நீ பயாஸ்டாக இருந்தது ஊருக்கே தெரியும்டா, ஓப்பனாக கேமரா தெரியுது. உன் பொண்டாட்டி எங்கள் 2 பேர்த்து சொல்லுன்னு சொல்கிறப்ப நீ அதை நாமினேட் பண்ணிட்டு வந்திருக்க. பொண்டாட்டி பேச்சு தான் கேட்டிருக்க நீயே. மக்களே, இவங்க வந்து இந்த ஷோவில் இவங்க தன்னை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சரி சேது ஃப்ரெண்டு தானே, எதுவும் கேள்வி கேட்க மாட்டான், நம்மளை என்ன கேட்க போகிறான், நம்ம பண்ணுறது சரியே, பிக் பாஸே நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயங்க. இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டாங்கன்னே தெரியல. இப்போ இந்த வாரமும் ஒரு கேட்கலன்னு வச்சுக்கேன், அவர் மேலே இந்த மரியாதையும் போயிடும், பிக் பாஸ் ஷோ மேலே இருக்க ஒரு ரெஸ்பெக்ட்டும் போயிடும். இது மட்டும் இல்லைங்க, வார்த்தைகள் எப்படி விடுறாங்க. சுபிக்ஷாவை பார்த்து ஸ்கூபிடுன்னு என்னங்க, அது ஒரு கார்ட்டூன் கேரக்டர். அந்த கார்ட்டூன் கேரக்டரில் ஸ்கூபிடு எதை சொல்லுவாங்க, நாயை சொல்லுவாங்க. விக்ரமோட ஸ்கூபிடு வருது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன விக்ரமுக்கு நாயா? இவர் இந்த பேப்பர் ஓடி என்னன்னா, அந்த கடலுக்கு நீ வருது பாரு, என்னது என்ன எலைட் திமிர் மாதிரி காட்டுங்களா நீங்கள்? நாங்கள் எலைட் ஃபேமிலி, எலைட்டுன்ற ஒரு ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காங்க, ரேஞ்சில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை பார்த்து நாயின்னு சொல்கிறதும், கடல் கண்ணி நான் சமுதாயத்தை பற்றி பேசுகிறதும், இதுதான் ஷோ நடத்துகிறீங்களா நீங்கள்? இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க? சுபிக்ஷா போன வாரம் வந்து டாஸ்கில் வந்து இது டாஸ்காக இருக்கா, அதுக்கு எல்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னது த்ரெட்டனிங் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் நான் டேரக்ட் நாமினேட் பண்ணுறேன். நீ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் விக்ரம் பார்த்து சொல்கிறது, காலி பண்ணிடுவேன், ஏன்ட்டெலாம் வந்து டிஷ் பண்ணுறீங்கன்னா நான் காலி பண்ணிடுவேன். அவன் ஓப்பனாக சொல்கிறான், காலி பண்ணு, ஐயோ காலி பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். தைரியமாக நின்று மூஞ்சிக்கு நேரம் என்ன பேசுகிறான்ல, அவன்கிட்ட போய் நீட்டு எதனால மூஞ்சிக்கு நேரம் பேசணும், பின்னாடி நோண்டக்கூடாது. ஏன் அவன் பின்னாடி நோண்டலையா, அவன் மூஞ்சிக்கு நேரம் பார்த்து கேட்குறான். நீ தைரியம் இல்லாமல் நீ எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க. அவன் கேட்க
உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா நீ ஆமாம் மூஞ்சிங்கன்னா பேசினா வா சரி வா போய் மோட்டி பார்த்துக்கலாம். இதில் நாங்கள் கப்புள் கேமில் நாங்கள் ஆடல, இண்டிவிஜுவலாக தான் ஆடுறோம். ஐயோ நம்ம தான் பெரிய டானு, நம்ம தான் பெரிய ரவுடி. இது என்ன இது ஷோவாக என்ன இது? நாயின்றதும் கடல் கன்னின்றதும் கனியை பார்த்துட்டு அந்த கிளவின்றதும் சைக்குன்னு சொல்கிறதும், கனி கூட ஜெயிலில் போடக்கூடாது ஏன்னா அவர் சைக்கு போனால் திவாகர் சொல்லிட்டு போனார், அவர் சைக்கு தனமாக பண்ணுமா, இது என்னது இதெல்லாம்? சேதனை கேட்கவே மாட்டிங்களா? இதெல்லாம் அவர் அட்ரஸ் பண்ணோம். பிக் பாஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ணோம். பிக் பாஸே சொல்கிறாங்க, பிக் பாஸ் நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம், நீங்கள் இந்த திறந்து வச்சுக்கிங்களே கண்ணு, அதை அடுத்த சீசனில் மூடிட்டு போயிருங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நாங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டியாக இருக்கோம், அதனால் நாங்கள் வந்து யார் நம்மளை எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. சரி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு தானே, அவர் என்ன கேட்க போகிறாரு? நம்மளை கேட்க மாட்டார். நம்ம இறங்கி விளையாடுவோம், இறங்கி ஒவ்வொருத்தையும் செய்வோம். விக்ரமை பார்த்து உருண்டைன்னு பாடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் இல்லை ஏதோ ஒன்று பண்ணல, புருஷன் பொண்டாட்டில் யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்புறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அட்ரஸ் பண்ணாமல் சும்மா ஏப்ப சாப்பியாக இருக்கிற விஷயங்கள் எடுத்துகிட்டு போன வாரம் பண்ண மாதிரி உப்புமா ஊற்றிட்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ண அப்படி இல்லை. அது மாதிரிலாம் பண்ணால் சத்தியமாக ஷோ பார்க்குறதுலாம் அவனுக்கு விளங்காது. இது நீங்கள் ஷோவை கொண்டு போகிறீங்களா எப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. ஸோ இன்றைக்கான ப்ரோமோ இன்னும் வரல. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டு, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் அப்டேட்ஸ் வரல. ஸோ அப்டேட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு என்ன நடக்குது, ஏன் நடக்குது, யாரை ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் எலிமினேட் ஆக போகிறாங்க, இந்த வாரம் சிங்கிளில் வைக்கணும் டபுளில் வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாய் மக்களே.